வரீங்க? ஏன் நான் எடுத்துட்டு வரக்கூடாதா? எப்பவுமே நீதான் எனக்கு கொண்டு வரணுமா? ஐயோ அதுக்கு இல்ல சார். என்ன இருந்தாலும் நீங்க போய் ஏன் சார்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாத. நீ பேசாம காஃபியை குடிச்சிட்டு நான் போட்ட காஃபி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. குடி. சார் சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா எனக்காக சொல்லாத. இல்ல சார், உண்மையிலேயே காஃபி செம்ம டேஸ்டா இருக்கு. டிகாஷன்ல ஆரம்பிச்சு சூடு வரைக்கும் எல்லாமே சரியா இருக்கு. அப்ப சரி, என் காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட். சார் என்ன சார் இது? வாங்கி நீயே பிரிச்சு பாரு. குடி. குடு. வாவ். சார் இத பார்த்தா விலை ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் தங்கம் வேற. என் குட்டிமா உனக்குதான் என் அத்தனை சொத்தம். இது என்ன சின்ன பிரேஸ்லெட் தானே. உன் நல்ல குணத்துக்கு முன்னால இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. போட்டுக்கோ அன்பரசி. சார் எதுக்கு சார் இதெல்லாம்? வழக்கமா ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா நகை வாங்கி அனன்யாவுக்கு கிஃப்ட் பண்ணுவேன். இப்ப நவராத்திரி வந்திருக்குல்ல, அதான் அனன்யாவுக்கு வாங்கும்போது உனக்கும் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். இல்ல சார், எனக்கு இது வேண்டாம். அன்பரசி, அப்பா வாங்கி கொடுத்தா வாங்கிக்கணும். அது இல்லம்மா, அப்பா ஸ்தானத்துல வச்சு நீ என்ன பாக்குறல்ல, அதுக்கு நான் இத கூட செய்யறேன்னா எப்படி? சரி, கைய நீட்டு அன்பரசி. நீட்டு, சொல்றத கேளு. அனன்யா, பேசாதீங்கப்பா. நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா? எனக்கு வாங்கி கொடுத்த அதே பிரேஸ்லெட், அதே மாடல், அதே கடையில அவளுக்கும் வாங்கி கொடுத்திருக்கீங்க. அப்போ நானும் அவளும் ஒன்னா? என்ன? நான் தான் உங்க பொண்ணு. அவ யாரு? எங்க இருந்தோ வந்த பட்டிக்காடவ. நானும் அவளும் ஈக்குவல் ஆயிடுவோமா? நீங்க காலையில எனக்கு gift பண்ணும்போது நான் எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? இப்போ ஏண்டா இத கையில போட்டிருக்கோன்னு நினைச்சு அசிங்கமா இருக்கு. ஏய் அனன்யா, இத எனக்கு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல அவளுக்குன்னு கொடுக்கும்போது எங்க நான் ஏதாவது நினைச்சிட போறேன்னு சொல்லிட்டு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இத வாங்கி கொடுத்தீங்களா? சொல்லுங்கப்பா. ஏங்க இப்படி பண்றீங்க? இப்பதான் இவ கார்ல வரும்போது என்கிட்ட சொன்னா, இத பாருமா அப்பா வாங்கி கொடுத்தது எப்படி இருக்குன்னு ஆசையை என்கிட்ட காட்டினா. அது மட்டும் கிடையாது,
அப்பாவுக்கு நான் எப்பவுமே ஸ்பெஷல்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தா. ஏங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? சிவகாமி, சந்திரா இப்ப என்ன தப்பு பண்ணிட்டான்? அனன்யா தான் புரியாம பேசுறான்னா நீ அவளை ஏத்தி விடுற மாதிரி மகுடி வசிக்கிறியோ? சொல்லுங்கப்பா இப்போ. நானும் அவளும் இப்போ ஒன்னாயிட்டோம்ல. என்னப்பா எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? சொல்லுங்கன்றல. அவ என்ன உங்களுக்கா பிறந்தா? அவங்க அம்மா என்ன உங்களுக்கு முத பொண்டாட்டியா? என் குட்டிமா அப்பா, ஐயோ அப்பா, நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. அனன்யா, நீ என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவன் உன் அப்பா. அவனை போய் என்ன வார்த்தை கேட்டுட்ட? அவளும் வயசு பொண்ணு தானே. உனக்கு வாங்கி கொடுக்கும்போது அவளுக்கும் வாங்கி கொடுத்திருக்கான். கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அவங்கிட்ட நேருக்கு நேர நின்னு இப்படி கத்திட்டு இருக்க. ஆமா பாட்டி, ஆமா. இப்போ வரைக்கும் அவரால எதுவும் பேச முடியாம தானே நின்னுட்டு இருக்காரு. ஏன்? ஏன்னா அவருக்கே நாம செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுதான் நின்னுட்டு இருக்காரு. அனன்யா, அவன் பண்ணது தப்புன்னு நீ சொன்னா அத திரும்ப திரும்ப செய்யன்னு நான் சொல்லுவேன். ஓஹோ, அப்படின்னா என்ன விட எங்க இருந்தோ வந்த அவதான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் பெருசா போயிட்டால. அனன்யா, அப்பா வேண்டாம், நீங்க எதுவும் பேச வேண்டாம். சந்திரா, அனன்யா பேசினதுல நீ பெருசா எடுத்துக்காது சந்திரா. அவளுக்கு சட்டிக்கும் பாணிக்கும் அர்த்தம் தெரியுமா? ஏதோ அறிவு கட்டுத்தனமா பேசிட்டா. விடு சந்திரா. அவங்க அம்மா என்ன உங்களுக்கு முத பொண்டாட்டியா?
இங்க உட்காந்துகிட்டு இருக்க? அனன்யா, என்னடி இன்னைக்கு இப்படி வெடிச்சிட்ட? சும்மா சிவகாசி பட்டாசு மாதிரி படபட படபடன்னு பொறிஞ்சு தள்ளிட்டியேடி. மா ப்ளீஸ் மா, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியா? நான் இப்ப என் கண்ட்ரோல்லே இல்ல. என்னடி நீ உங்க அப்பா கிட்ட அப்படி பேசுனா ஓகே, என்கிட்ட அதே மாதிரி கோவமா பேசுற? இத பாரு, நீ பேசுனது தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன நீ அடிச்சு தம்சம் பண்ணது எல்லாம் சரிதான். ஆனா உங்க அப்பாவை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் போட்டு கொடுக்குதுல்ல அந்த கிழவி, அத 4 கேள்வி கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன். என்ன இந்த நேரத்துல நீ இப்படி பிரச்சனையை கிளப்புனது எனக்கு ஒரு வகையில சங்கடம் தான் அனன்யா. என்ன பாட்டி வராங்கன்னு சொன்னல, அவங்க வரும்போது இந்த மாதிரி வீடே அலங்கோலமா இருந்துச்சுன்னா சும்மாவே உங்க அப்பாவுக்கும் அந்த கிழவிக்கும் என் குடும்பத்தை கண்டாலே பிடிக்காது. இப்ப நீ கேட்ட கேள்வியால வால்ல நெருப்பு சுத்தின குரங்கு மாதிரி 2 பேரும் கடும் கோவத்துல இருப்பாங்க. போன் பண்றாரு. ஹலோ அம்மா, என்னால உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாது அம்மு. ஏங்க என்ன சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னங்க, அனன்யாக்கு நான் தான் பேசினேன்னு தெரிஞ்சிருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்கி கொடுத்த அதே பிரேஸ்லெட், அதே மாடல், அதே கடையில அவளுக்கும் வாங்கி கொடுத்திருக்கீங்க. அவ என்ன உங்களுக்கா பிறந்தா? அவங்க அம்மா என்ன உங்களுக்கு முத பொண்டாட்டியா? இதுக்கு தாங்க சொன்னேன், வேண்டாம் அன்பரசி ஹாஸ்டல்லயே இருக்கட்டும்னு. நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க. இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு? அப்புறம் அவளுக்கு எதுக்குங்க பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க? அனன்யா பார்வையில நீங்க பண்ணது பெரிய தப்பு. அவ மட்டும் இல்ல, எந்த பொண்ணுக்கும் அப்பா இப்படி பண்ணா கோவம் தானங்க வரும். யாருன்னே தெரியாத ஒருத்தையும் நம்மளையும் சரிசமமா பாக்குறாரே அப்பான்னு அனன்யா ஆத்திரப்பட்டிருக்கா. அதையேதான் நானும் சொல்றேன். உன் சத்தியத்தை நீ திருப்பி வாங்கிக்கோ. என்னால அன்பரசி அசிங்கப்படுறத பாத்துக்கிட்டு இருக்க முடியல அம்மா. தயவு செஞ்சு உன் சத்தியத்தை நீ திருப்பி வாங்கிக்கோ. நான் உன் கால்ல விழுந்து கேக்குறேன். இதுக்கு மேல என்னால முடியலம்மா. ஏன் முன்னால அனன்யா இப்படி ஒரு வார்த்தை கேட்கும் போது நான் எதுவுமே சொல்லாம அப்படியே சிலையாட்டம் நின்னு, அப்போ எனக்கே என்ன பிடிக்கல அம்மோ. நேத்து அன்பரசி என் அப்பா ஏன் என்ன விட்டுட்டு போனார்னு தெரியல சார்னு அழுதம்மா. அப்போ என்னால அவளை சமாதானப்படுத்த முடியல. அப்பா நான் பக்கத்துலதான் இருக்கேன், குட்டிமா அழாத அப்படின்னு என்னால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாத பாவியா நின்னம்மா. அம்மோ, இந்த உண்மையை என் மனசுல வச்சுக்கிட்டு வெளியே அன்பரசி உண்மை தெரியாம அன்பரசி படுற அவமானத்தையும் அசிங்கத்தையும் பார்க்கும்போது சத்தியமா எனக்கு செத்துடலாம் போல இருக்கு அம்மு. தயவு செய்து என்ன தடுக்காத. எல்லார்கிட்டையும் அன்பரசியை காட்டி இவதான் என் மூத்த பொண்ணு, இவதான் என் எல்லா சொத்துக்கும் வாரிசுன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல போற அம்மு. எங்க அப்படி நீங்க சொன்ன அடுத்த நிமிஷம் நீங்க என்ன? ஐயோ அம்மு,
திரும்ப திரும்ப இத சொல்லி ஏன் என்ன சாகடிக்கிற? அப்படி நான் உண்மையை சொன்னா நமக்கு என்னதான் பிரச்சனை வரும்? அதையாவது சொல்லி தொலைய. அப்படி என்ன தலைப்புற பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் அம்மு. அப்படி யாரால அன்பரசிக்கு ஆபத்து வரும்? அவங்க யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள கொன்னுட்டு மறுவேளை பாக்குறேன். என் பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நான் விட்டுருவனா? என் உசுரை கொடுத்தாவது நான் பாதுகாக்கிறேன் அம்மு. எங்க எனக்கு நீங்களும் முக்கியம். அவ்வளவு நான் கொடுத்த பிரேஸ்லெட் அவ கழட்டி வச்சுட்டு என்ன சொன்னா தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு பெருசா தங்கத்து மேல பிரியம் இல்லைன்னு சொன்னா தெரியுமா? தங்கம் பிடிக்காத பொண்ணுங்க யாராவது இருப்பாங்களா? அவ சொன்னதுக்கு உள்ளார்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு அப்பா இல்ல சார், அதனால நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறது இல்ல. ஆசைப்பட்டு ஏமாந்து போறதை விட கிடைக்காதுன்னு ஆசைப்படாம இருக்கிறது நல்லதுதானேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுமா. அந்த நிமிஷம் அவ அப்பாவா நான் உடைஞ்சு போயிட்டேன் அம்மோ. கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிற. நான் யாருக்காக யாரை விட்டு கொடுப்பேன்? அனன்யா அப்படி ஒரு வார்த்தையை கேட்கும் போது அன்பரசி உள்ள எப்படி துடிச்சு போயிருப்பா. என்னால அவ முகத்தை கூட பார்க்க முடியல. பாவம் அம்மு அவ. என் பொண்ணு இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அவளுக்கு அப்பா கிடைச்சும் அவ கஷ்டப்பட்டானா அது ரொம்ப தப்பு அம்மு. அவ சோகத்தை உள்ள புதைச்சு வச்சுக்கிட்டு அம்மா கிட்டயும் என்கிட்டயும் அவ என்ன சொன்னா தெரியுமா? சார், நீங்க அழாதீங்கன்னு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. என் குட்டிமா அவளை கொல்ல ஒரு கும்பலே வெறி எடுத்து அலைஞ்சிட்டு இருக்குங்க. நான் என்ன பண்ணுவேன்? இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னா அவனுங்க அவளை கொன்னுருவாங்க. அவ இல்லனா அடுத்த நிமிஷம் நானும் சாகிறத தவிர வழி இல்லையே. நம்ம குடும்பமே அழிஞ்சு போறதுக்கு பதிலா இந்த உண்மையை சாகடிக்கிறது தப்பு இல்லைங்க. சரிங்க, நீங்க அழாதீங்க. நீங்க அழறத பார்த்தா என்னாலயும் முடியல. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் மனசால செய்யலம்மா. எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு ஒண்ணும் புரியல. ஏங்க, நல்ல நாள் அதுவுமா சொன்னா கேளுங்க. நம்ம பொண்ணு கண்ணு முன்னாடி உடைஞ்சு போய் போகும்போது என்னால எதுவுமே பேச முடியாம பாத்துக்கிட்டு இருந்த அம்மு. அந்த இடத்துல நான் தோத்து போயிட்டேன் அம்மு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் அன்பரசு கிட்ட எப்படி பேசணுமோ பேசி அவளை சமாதானம் பண்ணிக்கிறேன். மஞ்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்னு தாத்தா சொன்னார்ல, இங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க வேலை பார்க்கணும். முருகா, என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியணும். அவரு பேரு கூட தெரியாம நான் படுற அவமானத்தை நீயும் பார்த்துட்டு தான் இருக்க. அவரை கண்டுபிடிக்க நான் இப்ப முயற்சி எடுக்கிறேன். இதுல என்ன ரொம்ப அலைய விடாம சரியான திசையில என்ன கொண்டு போய் சேர்த்து என் அப்பாவை சீக்கிரமா கண்டுபிடிக்க வைப்பா. இதுதான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிப்போம். வா.
டேய், ஏன் மீரா கட்ட வண்டின ஓட்டுற? வேகமா போற. హలో యారు నేను మంగా మాట్లాడుతున్నాను. அம்மா எங்கம்மா இருக்க? வந்துட்டியா? ரொம்ப பக்கத்துல வந்துட்டேன் சிவகாமி. இன்னும் அரை மணி நேரத்துல நீ இன்ட்ல உண்டானும். வாமா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. உன்னை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குமா. சீக்கிரம் வா. ஹே கிழவி, என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. இப்ப எங்க அம்மா மங்கா வரா. நீ என்ன கதிக்கு ஆளாக போறன்னு மட்டும் பாரு. இப்ப என்ன பண்றது? இவ்ளோ கிட்ட பார்த்தோம், அவங்கள பிடிக்க முடியாம போயிடுச்சு. ஹலோ மா. சாரி மேடம், ஒரு பாட்டி ஒண்ணு குறுக்க வந்துடுச்சு. டேய், ஏத்த வேண்டிதானடா. என்ன போன் கட் ஆயிடுச்சு? அதான் அரை மணி நேரத்துல வந்துருவாங்கல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் இல்லம்மா. காரை ரோட்ல ஓட்டிட்டு இருக்கோன்னு நினைப்பே இல்லாம ஏதோ பிளைட் மாதிரி பறக்குறாங்க. பாட்டி, நான் கார் வருதுன்னு கத்துனேனே பாட்டி. நீங்க காதுல வாங்காம போய்கிட்டே இருக்கீங்க. எனக்கு காது கேட்காதும்மா. கண்ணு கொஞ்சம் மந்தந்தான், அதான் கவனிக்கல. நல்ல வேலைம்மா, தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டம்மா. இந்த வயசான காலத்துல கை கால் உடைஞ்சு கிடந்தா என்ன பாக்கிறதுக்கு கூட ஆள் இல்லம்மா. ரொம்ப நன்றிமா. இந்த பொண்ணு மட்டும் வரலன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? இப்படியா கண்ணு முன்னு தெரியாம வருவாங்க? என்ன சொன்ன? என்ன சொன்னேன்னு கேட்டேன். திமிருன்னு ஏய், அதான் கிழவி சாகல, உயிரோட தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு இங்கெல்லாம் கூட்டம் கூடிக்கிட்டு பாப்ப? ஏய் கிழவி, உனக்கு சாகறதுக்கு ஏன் கார் தான் கிடைச்சதா? ஆ, ஹலோ. ஹலோ, நீங்க பாரதியோட டாட்டர் தானே? ஆமா, சொல்லுங்க, நீங்க யாரு? டாக்டர், நான் யாரு என்னங்கறதெல்லாம் நேர்ல உங்களை பாக்கும்போது சொல்றேன்.
இப்போ உங்களால எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் ஆகணும் ப்ளீஸ் டாக்டர். என்ன ஹெல்ப்? உங்க அப்பா ஒரு போட்டோ ஸ்டுடியோ வச்சிருந்தாருல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த ஸ்டுடியோ ரிலேட்டடா தான் எனக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது டாக்டர். சரி, நீங்க இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணி கேக்குறீங்க, நான் பண்றேன். அப்பாக்கு இப்ப உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீங்க வேணா நாளைக்கு மார்னிங் கால் பண்றீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. அன்பரசி, எங்க அப்பாவுக்கும் எனக்கும் பிரச்சனை பண்ணி விட்டுட்டு நீ உங்க அப்பாவை தேடுறியா? இந்த ஜென்மத்துல நீ உங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாதுரே. அப்படி ஒரு வேலையை பண்ண போறேன். ஆமா, இவ அம்மா ஏன் இவகிட்ட அவங்க அப்பாவை பத்தி எதுவும் சொல்லாம இருக்கா? ஒருவேளை சொல்லிக்கிற அளவுக்கு அவன் தகுதி இல்லாதவன் போல. அம்மா 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் காணுமே. எங்க வீட்ல வேற நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு. அனன்யா அந்த அன்பரசி பேசினதுக்கு இந்த கிழவியும் அவரும் என் மேல கோவத்துல இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து அம்மா திடீர்னு வந்து நின்னா ஏன் முன்னாடியே சொல்லலன்னு அதுக்கு வேற கோவப்படுவாங்க. எதுக்கும் போய் கிழவி காதல ஓதி வைப்போம். கிழவி சாமிக்கு பூ கட்டிட்டு இருக்க, கோவம் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். அத்த, வீட்ல பார்த்தேன், அவர் இல்ல. எங்க போயிருக்காரு? யாரு? கிழவிக்கு கொழுப்ப பாரு, யாருன்னு கேக்குது. வேற யாரு? அனன்யா அப்பா இருக்காருல்ல, அவரை தான் கேட்டேன். வீட்ல இருந்தா அவரு எப்பவுமே உங்க பக்கத்துல தானே இருப்பாரு, அதான் எங்க காணும்னு கேட்டேன். ஏன், பேச வேண்டியது ஏதாச்சும் பாக்கி இருக்கா? அனன்யா பேசி அவன் மனச நோகடிச்சது பத்தாதுன்னு இப்ப நீ வந்திருக்கியா? இத பாருங்க, என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல நீங்க கோவப்பட்டு இருக்கீங்க. நான் இவ்ளோ நேரம் அனன்யா கிட்ட நீ அப்பாவை பார்த்து அப்படி பேசியிருக்க கூடாது, அது பெரிய தப்பு, 1000 தான் இருந்தாலும் அத்தை தான் இந்த குடும்பத்தோட ஆணி வேறு, அவங்க முன்னாடி இந்த மாதிரி நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு அவளுக்கு நல்லா புரியற மாதிரி எடுத்து சொல்லிட்டு தான் வர. அத்தை, நீ எப்படி சொல்லியிருப்பேன்னு எனக்கும் தெரியும். அதான் 20 வருஷமா பாத்துட்டு இருக்கேனே. ஐயோ, கிழவிக்கு இன்னும் கோவம் தனியல போல இருக்கே. என்ன சொன்னாலும் ஏட்டுக்கு போட்டியா பேசுது. சரி, இப்போதைக்கு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா மேட்டர் ஓபன் பண்ணிடுவோம். இதோ அம்மா வந்துட்டாங்க, இததான் நான் சொல்ல வந்தேன். பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல?
ஆமா, நீதான் திடீர்னு காணாம போயிட்ட. இவ்வளவு நாள் எங்க போயிருந்த மங்கா? இருந்தேன் அங்க இங்கன்னு பல இடத்துல இருந்தேன். இதோ இப்போ ஓ முன்னாடி இங்க நிக்கிறேன். என்ன சரஸ்வதி பூஜையா? ஆ. எப்படிமா இருக்க? ஏதோ இருக்கம்மா. ஆ, என்ன மாப்ள? என் பொண்ணு இருக்கேன்னு இழுக்கிறா. அனன்யா, அனன்யா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. அம்மா, எதுக்கு நிக்கிற? உட்காருமா. என்ன மாப்ள, உட்காருங்க. இல்லத்த, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க இருங்க, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஏங்க, அம்மா நம்ம கூட தான் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க. நான் கிளம்புறேன். பாட்டி, பாட்டி, அனன்யா, பாட்டி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன செல்லம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. ஆமா, நீங்க இத்தனை வருஷம் எங்க பாட்டி இருந்தீங்க? ஏன் நீங்க எங்களெல்லாம் பார்க்க வரவே இல்ல? அதான் இப்ப வந்துட்டேன்ல. நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பு முழுக்க உங்களை சுத்தியே தான் இருக்கும். பாட்டி, உங்களை நான் போட்டோல மட்டும்தான் பாட்டி பாத்திருக்கேன். நேர்ல பார்க்க முடியலன்னு சொல்லி நான் எவ்வளவு ஏங்கிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? பாட்டி இத்தனை நாள் வராதது தப்புதான். ஆனா இனிமே நான் உன் கூட தான் இருக்க போறேன். சரியா? தேங்க்யூ பாட்டி. பாட்டி, வாங்க நம்ம உள்ள போலாம். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நிச்சயமா பேசலாம். வாங்க போலாம். மாப்ள, நான் என் பேத்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க அதை போய் பாருங்க. வாடா, வா. வாங்க. அம்மா, நீங்க அரை மணி நேரத்துல வரேன்னு சொல்லி 1 மணி நேரம் ஆனதும் எங்கடா இன்னும் அம்மாவை காணுமேன்னு நான் பதறியே போயிட்டேன். ஏன் லேட்டு? உங்க பணக்கார பவுசையெல்லாம் வீட்டோட வச்சுக்கணும். ரோட்டுக்கு கொண்டு வந்தா அசிங்கப்பட்டு போயிருவீங்க. ஏய், உன்னெல்லாம் 2 வச்சாதாண்டி சரியா வரும். வர வழியில சின்னதா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சிவகாமி. ఎవరినే తెలియదు. ఒక దొంగని కూతురు என்ன வந்து மிரட்டுறா? என்னம்மா சொல்ற? உன்ன அவ மிரட்டினாளா? அவனு அவளோட நல்ல நேரம். நான் இங்க வரணுமேனு அவளை விட்டுட்டு வந்துட்டேன். அவளை மட்டும் நான் கண்ணுல திரும்ப பட்டா నేను அவளை చంపేస్తాను. அம்மா, பாட்டி, இந்தாங்க பாட்டி, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்ததுக்காக உங்களுக்காக ஐஸ்கிரீம் எடுத்து வந்திருக்கேன். இந்தாங்க பாட்டி. என் செல்ல குட்டிக்கு மேல எவ்வளவு பாசம். இத்தனை வருஷமா நான் அதை இழந்துட்டேன். இது பாரு, பாட்டிக்கு வேண்டாம், உடம்புக்கு ஒத்துக்காது. நீயே சாப்பிடு, எனக்கும் சேர்த்து. ஏன் பாட்டி, என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்கல்ல, ஏன் இத்தனை நாள் என்ன பார்க்க வராம இருந்தீங்க? அது பாட்டி வந்து அது சரி. இவ்ளோ நாள் எங்கதான் இருந்தீங்க நீங்க?
ஆ, அனன்யா, அதான் பாட்டி வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? விடு. சிவகாமி, என்ன மாப்பிள்ள முகத்துல சந்தோஷத்தையே காணோம்? ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, அதான் இங்க ஒரு தீர்க்கான்னு சொன்னல, எல்லாம் அவளாலதான். என் கையால அடிபட்டு சாகாம ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடு. அம்மா இவ்ளோ கோவப்படுறத பார்த்தா இந்த அன்பரசிய அம்மாக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கே. டேய், என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எகத்தாலமா என்ன பாத்துக்கிட்டே இருக்க? வெளியில போடினா போக வேண்டியதானே? தொங்க நீ கூந்துரும். மங்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்ப எதுக்கு நீ அவளை கண்டபடி திட்டிட்டு இருக்க? ஆமா, உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? ஜானகி, இவ என்ன பண்ணா நான் சொன்னேன்னா நீங்களே இவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவீங்க. இவ என்ன பாட்டி, முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. மா, பாட்டி இவ்வளவு நாளா வெளியூர்ல இருந்தாங்க தானே சொன்ன நீ? ஆமாடி, இப்ப அதுக்கு என்ன? இல்லம்மா, பாட்டிக்கு கோபம் வரத பார்த்தா இந்த அன்பரசி இங்க இருந்து நமக்கு தொல்லை கொடுத்தது பத்தாதுன்னு பாட்டி ஊருக்கே போய் அவங்களையும் டார்ச்சர் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேம்மா. இவ வேற ஒண்ணும் தெரியாம ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கா. அதுவே இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கு. அது தெரியாம அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் பொறுமையாரு, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து என்னைய விசாரிக்க சொல்லிக்கிட்டு இருக்க? நீ யாரு? ஐயோ, இத பாரு, வீணா என் கையில அடிபட்டு சாகாத. மரியாதை நடைய கட்டி வெளியில போ. மங்கா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல, அத சொல்லாம நீ பாட்டு திட்டிட்டே இருக்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அம்மா, அன்பரசி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அன்பரசியா? ஆத்திரத்துல அறிவை இழந்துடக்கூடாது. மங்கா, நிதானமா யோசிச்சு பாரு. நான் சொல்றது சரின்னு உனக்கே புரியும். நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத அன்பரசி. பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. விபத்து நடக்கிறது என்னமோ இயல்புதான். அந்த நேரத்துல பாதிக்கப்பட்டவங்க மேல குறை சொன்னதுனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. ஆமா பாட்டி,
இவங்க அவங்கதான் மங்கா, சிவகாமியோட அம்மா. அனன்யாவோட பாட்டி. சரிதான். பாட்டி, அம்மா, பேத்தின்னு 3 தலைமுறையும் அன்பரசிக்கு எதிரியா? சுத்தம். அன்பரசி கிட்ட இவங்க வாங்குறது பத்தாதுன்னு இந்த கிழவி வர வந்திருக்கு. வயசான காலத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையாவது வாங்கி கட்டிக்க போகுது. இனிமே தினம் தினம் தீபாவளி தான். சரி மங்கா, பிரச்சனையை பேசி பேசி வளர்க்காம இத்தோட விட்டுடு. அன்பரசியும் நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டா. நான் யாருன்னு இவளுக்கு காட்டுறேன். அப்புறம் ஐயோ இவகிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டோமேன்னு என் கால்ல விழுந்து இவன் மன்னிப்பு கேட்கல. நான் பேரு மங்கா லேது தொங்கன கூத்துரு. நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. நல்லவங்களுக்கு தான் நான் அன்பரசி. உங்கள மாதிரி கெட்டவங்களுக்கெல்லாம் நான் அனல் அரசி. பாத்துக்கலாம் நீங்களா நானானு. அன்பரசி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, பூஜைக்கு ரெடி பண்ணணும். சரிங்க பாட்டி. மா, எதுக்கு இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? வா நாம போலாம். அன்பரசி, அந்த கிழவிய பார்த்தாலே பயங்கரமான ஆள் மாதிரி தெரியுது. அது கீழே பேசுறதையும் பாக்குறதையும் பார்த்தா ஒரு மாதிரி கை கால்லாம் உதறல் எடுத்துருச்சு. இது கிட்ட போய் ரோட்ல நீ வம்பெழுத்து வச்சிருக்க. எதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்பு. நான் அங்கேயே என்னடா இவ்ளோ திமிரா பேசுறாங்களேன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது இவங்க சிவகாமி மேடத்தோட அம்மா அனன்யாவோட பாட்டின்னு. அதான் எல்லாம் ஒரே மாதிரி திமிராவே இருக்காங்க. ரோட்ல அவங்க என்ன பேச்சு பேசினாங்க. ஏதோ நானும் வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருந்தேன். சரிதான். அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான். என்ன நினைச்ச? இல்ல, உன்கிட்ட வந்து வசமா அந்த கிழவி சிக்கி இருக்கே, இனிமேதான் உன் ஆட்டம் சூடு பிடிக்க போகுதுன்னு நினைச்சேன். நாம யார்கிட்டயும் வீண் பிரச்சனைக்கு போக கூடாது. ஆனா அதே சமயத்துல நம்ம தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வந்தா அந்த பிரச்சனை என்னவா இருந்தாலும் அது கொடுக்கறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது. சம அன்பு, கரெக்டா சொன்ன. ஆமா அன்பு, அந்த டாக்டர் ஏன் இன்னும் உனக்கு கால் பண்ணல? ஒருவேளை உன் காலை பார்க்காம இருந்திருப்பாங்களோ? ஒருவேளை அவங்க கவனிக்காம கூட இருக்கலாம். பாட்டி பூஜைக்கு ரெடி பண்ண வர சொன்னாங்க. அந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். சரி வா, நம்ம போய் பூஜைக்கு ரெடி ஆகலாம். ஓகே அன்பு, போலாம். என்னம்மா இது? நீ வந்து அந்த அன்பரசி அலற விடுவேன்னு பார்த்தா அவ என்னமோ உன்கிட்ட ரோட்ல வச்சு பிரச்சனை பண்ணிருக்கா. எனக்கு என்னமோ அவ பாட்டியை மீட் பண்ணி பிரச்சனை பண்ணது கோஇன்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியலமா. என் பாட்டின்னு தெரிஞ்சேதான் வம்பு இழுத்திருக்கா அவ. நம்ம 2 பேரும் தான் வீட்ல வச்சு கொடைச்சல் குடுக்கறானா, இப்போ அம்மாவையும் வெளியில ஆஃப் பண்ணிருக்கா. அவளை என்ன பண்றதுன்னே புரியலையே. சிவகாமி, நான் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருந்தோம் கேவலம்
அந்த தொங்கடி கூத்துரு கூட என்ன சரிசமமா வச்சு பேசுறல. ஐயோ அம்மா, அந்த மாதிரி நான் பேசல. அவ உன் கால் தூசுக்கு கூட சமமாக மாட்டா. ஆனா இந்த மாதிரி நடந்துருச்சேங்கிற ஆதங்கத்துலதான் நான் பேசினேன். இல்ல, அவ இந்த மங்காவைய சீண்டி பாத்துட்டா. இந்த வீட்ல மாப்பிள்ள அந்த ஜானகி எல்லாம் இருக்காங்கன்றதுக்காக எனக்கு வந்த கோவத்தை நான் அப்படியே அடக்கிட்டேன். கிடைக்கட்டும், சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும். ஒரே மிதி. தொங்கனி கூந்துரு இருக்கிற இடம் தெரியாம பண்றனா இல்லையான்னு பாரு. ஆமா பாட்டி, அவ இருக்கிற வரைக்கும் நம்ம யாரையுமே அவ நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. எனக்கும் விஸ்வாக்கும் நடுவுல நந்தி மாதிரி அவதான் நின்னுட்டு இருக்கா. விஸ்வாவா? எவரதி? அம்மா, அதான் நான் சொன்னனே. ஓ செல்லம், இத பாருடா, நீ எதுக்கும் கவலைப்படாதடா. அதான் பாட்டி வந்துட்டல்ல. இந்த வீட்ல உனக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த பாட்டி நிறைவேற்றி வைப்பேன். அன்பரசி, அந்த கிஃப்ட் நீ கொடுமா. பிரேம் சார் வாங்க. ஒரு நிமிஷம்.